வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த ஆட் ஷூட்டை வெற்றிகரமாக நடத்தி பல கோடி மதிப்புள்ள ரூபாயை லாபம் ஈட்டி தந்திருக்காங்க நம்ம மகா அந்த பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு. இதை பாராட்டியே ஆகணும் அப்படின்னு நம்ம திருவும் திவ்யாவும் சேர்ந்து மகாவுக்கு ஒரு பாராட்டி விழா ஏற்பாடு பண்ணுறாங்க. அதில் 50 லட்சம் ரூபாய்க்குள்ள செக்கை நம்ம திவ்யாவும் திருவும் சேர்ந்து மகா கையில் கொடுக்குறாங்க. இது என் குட்டி ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஆகும் அப்படின்னு அந்த இடத்துல மகா சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க. இதை பார்த்து வயத்தெரிச்சல் இடைகிறாங்க நம்ம கௌதமும் கவிதாவும். இவர் வேலைக்காரிக்கு வந்த வாழ்வை பாருங்க அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே நடுங்கி போய் நிற்கிறாங்க. இந்த சைடு மகா புதிய அவதாரமாக ஒரு வாழ்க்கையை எடுக்க போகிறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கவிதாவும் கௌதமும் சேர்ந்து இந்த ஆடு நடக்கக்கூடாது அப்படின்னு என்னென்னமோ திட்டத்தை போட்டாங்க. அதாங்க அவங்க எரிச்சல் அடையக்கூடிய இதை அந்த ட்ரெஸ்ஸுலையும் முகப்பூச்சிலையும் தடவியெல்லாம் வச்சுறாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகலை. எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கி நல்லுரமாக வேண்டி அந்த ஆட் ஷூட்டை நடத்தணும் அப்படின்னு அந்த இடத்துல முழு கான்சன்ட்ரேஷனையும் நம்ம மகா ஒரு கட்டத்தில் பண்ணி அந்த ஆட் ஷூட்டை பெர்ஃபெக்டாக முடிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா குட்டியை போய் பார்க்குறாங்க. மோகனவல்லிக்கு கடுப்பாகுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மகா அவள் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வா, இந்த கஜேந்திரன் என் தம்பியை அவனுக்கு ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணினவா இவ அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க. இவ எதுக்கு வந்தா? ஏ கவிதா, இவ தர பணத்தில் தான் குட்டி பிழைக்கணும்னா பிழைக்காமலே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு எல்லாம் சொல்ல நேரம் நம்ம லட்சுமியோட பாட்டி வாயை மூடு மோகனா, ஏன் இப்படி நீ நிற்கிறான்னு எனக்கு புரியலை. இந்த லட்சுமி நம்ம குட்டிக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அந்த 12 லட்சம் ரூபாயும் தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. நீங்கள் லட்சுமியை நம்பு, அந்த கஜேந்திரனை நம்பாத. அவன் கேடு கெட்டவன். அவனால் இவ்வளோ பணத்தை புரட்ட முடியாது. அது லட்சுமியால் மட்டும்தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த பணத்தை புரட்ட முடியும். அப்படி இப்படின்னு சொன்னாலும் மோகனவல்லிக்கு இவ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டா. இவ கஜேந்திரன் பிடியில் சிக்கி அவளுக்கு அதிர்ஷ்டத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு கஜேந்திரன் கூட எம்எல்ஏ ஆகி நம்ம பணமழையில் கொட்டலான்னு பார்த்தா அது நடக்காமல் போச்சு. இவ தான் அதுக்கெல்லாம் காரணம். இவ தான் தடியை வெட்டி போட்டவா. இவ இப்போ என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழா. இவளுக்கு ட்ரெஸ்ஸும் இவளுக்கு தலை மேக்கப்பும் பார்த்தாலே எனக்கு வயத்தெரிச்சலாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல தலைப்பாடை அடிச்சுக்கிட்டாங்க மோகனவல்லி. ஏ கவிதா, ஏண்டி என் தம்பி கஜேந்திரன் மேலே வைக்காத நம்பிக்கையே இந்த லட்சுமி மேலே கொண்டு வைக்கிறிய? உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கவிதாவை வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம மோகனவல்லி. வாயை மூடுங்க. இதுக்கு மேலே நான் மௌனமாக இருந்தோன்னா என் பையன் உயிர் போயிடும். கஜேந்திரன் வருவாரா, பணத்தை கொண்டு வராமல் இருக்காரா அப்படியெல்லாம் எனக்கு பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. லட்சுமி பணத்தை தருவானா? இப்போதைக்கு எனக்கு அவாதான் கடவுளத்தை என்னை விட்டுருங்க. என் பையன் உயிர் பிழைச்சா எனக்கு போதும் அப்படின்னு மோகனவல்லி கிட்ட செருப்படிக்கணுங்க நம்ம கவிதா சொல்ல நேரம். நீ சேர்ந்துட்ட. இந்த எவ்வளோ தூரம் இந்த லட்சுமிக்கு துரோகம் செய்யணும்னு என் கூட சேர்ந்து கும்மி அடித்தவா. இப்போ நீ அவள் பணம் தரேன்னு சொல்லினோடனே அவள் பின்னாடி வாலாட்டிட்டு போறியா அப்படின்னு அந்த இடத்துல போடி போ, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல மோகனவல்லி அந்தால கம்முனி இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கு குட்டியை ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அவனை காப்பாற்றணும் அண்ணி, நீங்கள் கவலைப்படாதுங்க, அதுக்குள்ளே எவ்வளோ பணத்தைனாலும் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு அந்த இடத்துல குட்டியை பார்த்து எப்படியும் உனக்கு குணமாகண்டா அப்படின்னு வேண்டிக்கிட்டு நான் அங்கேருந்து நேராக நம்ம திவ்யா காட்ட இந்த பணத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு நம்ம மகா வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா பல கோடி ரூபா ப்ராஃபிட். ஏன்னா நம்ம ஆட் ஷூட்டில் பெர்ஃபெக்டாக மகா நடித்து கொடுக்குறாங்க. அவ்வளோ ரூபாயும் அச்சீவ் பண்ணிட்டாங்க. பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனி பல தடைகளை தாண்டி இந்த ஆட் ஷூட்டை பெர்ஃபெக்டாக முடிச்சிட்டு அப்படின்னு வருது. இந்த சைடு நம்ம கவிதாவுக்கும் கௌதமுக்கும் அப்படி ஒரு டார்கெட் நெருக்கடி கொடுக்காங்க இந்த பாம்பேக்காரங்க. எவ்வளோ தூரம் இருந்தால் இப்படி ஒரு இது ஆகும் உனக்கு அப்படின்னு அந்த இடத்துல நாங்கள் இந்த ஆட் ஷூட்டை நடக்காமல் போகிறதுக்கு உங்களுக்கு கோடிக்கணக்காக இன்வெஸ்ட் பண்ணோம். ஆனால் அதெல்லாம் மீறி இந்த ஆட் ஷூட் நடந்துச்சு. நீங்கள் எங்களுக்கு பணத்தை ரிட்டன் அனுப்பணும் அப்படின்னு அந்த இடத்துல நெருக்கடி கொடுக்குறாங்க. நம்மளும் என்னென்ன வித்தையோ இந்த மகாயை நடிக்கக்கூடாதுன்னு பண்ணணும். ஆனால் இந்த
எல்லாமே குரங்கு வித்தையாக மாறிச்சு, அது வச்சுட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து நம்ம கவிதாவுக்கும் கௌதமுக்கும் ஒரு பெரிய நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம திவ்யாவும் திரும்ப சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் இந்த வெற்றி, மகாவின் வெற்றி. இந்த வெற்றியை செலிப்ரேட்டே பண்ணியே தீரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணுறாங்க. அடுத்த நாள் மகா வந்து வழக்கம் போல் கம்பெனிக்கு வராங்க. இங்கே வந்து பார்த்தா எல்லாரும் வந்து மகாவுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறாங்க. நம்ம திவ்யா ஒரு பொக்கையோட வராங்க. இதை எதிர்பார்க்கல மகா, இது உனக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செலிப்ரேட் பண்ணி இந்த பாரு, இந்த ஆட் ஷூட் வந்து வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கும் இந்த நம்ம கம்பெனி பல கோடி ரூபாய் மதிப்பு உள்ள லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கும் நீ மட்டும்தான் காரணமாக அப்படின்னு வந்து அந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணி நம்ம திவ்யா வந்து 50 லட்சம் மதிப்புள்ள செக் லீஃபை வந்து நம்ம மகா கையில் கொடுக்குறாங்க. அதை அப்படியே வாங்கி நம்ம மகா, என் குட்டி செலவுக்கு ஆகும், என் குட்டியை குணமாத்த எனக்கு கடவுள் கொடுத்த பரிசு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த 50 லட்ச ரூபா மதிப்புள்ள இதை வந்து கேஷாக வந்து மாற்றி நம்ம ஆப்ரேஷன் செலவுக்கு கொண்டு போகிறாங்க பாருங்கள், வேறு லெவல் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா மோகனவல்லி எரிச்சலோட மறுபடியும் எதுக்கிட்டி வெறுங்கையே வீசிட்டு வர, இல்லை 50 லட்ச ரூபா பணம் இதில் இருக்குது, இதை வந்து குட்டியோட மருத்துவ செலவுக்கு பயன்படுத்திக்கிடுங்க அப்படின்னு வந்து நம்ம கவிதா கையில் கொடுக்குறாங்க பாருங்கள். மோகனவல்லி ஆடி போகிறாங்க. இவளை நம்ம வழக்கமாக திட்டக்கூடிய மகானி நினச்சிட்டோம், ஆனால் இவ வந்து புதிய அவதாரம் எடுத்திருக்கா. இவளுக்கு வந்த வாழ்வை பாரு, ஒரு பெரிய பணக்காரன்னு கட்டிட்டு இவளுக்கு 50 லட்சம் எல்லாம் தூசி கணங்க ஆயிடுச்சு, நம்மளால் 50 ரூபா கூட புரட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மோகனவல்லி தலைப்பாடாக அடிச்சுக்கிறாங்க. நம்ம கவிதா பயங்கரமாக சந்தோஷப்பட்டு நம்ம மகாவுக்கு காலிலே விழுறாங்க. நீதாம்மா என் பையனை காப்பாற்ற வந்த தெய்வம், ஐயோ அண்ணி நீங்கள் எதுக்காக இப்படி வந்து விழுறீங்க, இப்போ குட்டி எனக்கும் வந்து பையன்தான், அவனை வந்து நான் வந்து என் பையனாட்டு தான் பார்க்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க பாருங்க. நம்ம கவிதா அப்படியே கெட்டி பிடிச்சி, மகா லட்சுமி நீ உண்மையிலே வந்து கிரேட்டு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பைரோ லட்சுமி தெரியும், நீ வந்து குட்டிக்கு ஒன்றுனா எது வேணாலும் செய்வான்னு தெரியும், இப்போ உன்னை மாப்பிள்ளை சந்தோஷமாக நடத்துகிறாருல அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பைரோ வந்து சொல்லுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம பாட்டி லட்சுமி நீ வந்து மாப்பிள்ளை கூட நல்லா இருக்க அப்படின்னு வந்து இது மட்டுமே உதாரணமாக எங்களுக்கு போதும், நீ எனக்கு போதும் லட்சுமி, இப்போ கூட என் கடவுள் என் உயிரை எடுத்தால் கூட நான் சந்தோஷமாக போவேன், ஐயோ பாட்டி அப்படியெல்லாம் சொல்லாதுங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் பாட்டி அப்படின்னு அந்த இடத்துல வந்து கெட்டி பிடிச்சிட்டு நீங்கள் எப்படியாவது வந்து குட்டியை வந்து குணமாக்கணும் அப்படின்னு வந்து நான் வருவேன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்ப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம மகா வந்து கிளம்புறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அடுத்த டார்கெட் நம்ம இந்த மகாவை வந்து எப்படியாவது வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அப்போ தான் திரும்ப தோற்கடிக்க முடியும் அப்படின்னு வந்து கவிதாவும் கௌதமும் சேர்ந்து அடுத்த பிளானை வந்து போட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க.